அஜித்குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப புதுசா ஒரு திருப்பம் ஆயிருக்கு. என்னன்னா, அஜித்குமார் அடிச்சு கொல்லப்பட்ட அந்த நேரத்துல வந்து அவருடைய உறவினரான அவருடைய சகோதரரான ஒருத்தர் வந்து கூட இருந்திருக்காரு. அவரு இப்ப நேரா முன் வந்து சாட்சியா வந்து நின்று இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து நிகிதா ஊர் ஊரா தலைமறைவா சுத்திட்டு இருக்காங்க. என்னன்றத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. விசாரணைக்காக கொண்டு போகப்பட்ட அஜித்குமார் கோவில்ல வச்சு அடிச்சு கொல்லப்படுறாரு. அந்த நேரத்துல அவருடைய உறவினரான மனோஜ் பாபுன்ற ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு 3:30 மணி அளவுல நான் போனேன். அங்க வந்து அஜித்குமார் அடிச்சிட்டு இருந்தாங்க 3 போலீஸார் சேர்ந்து. நான் போயிட்டு எதுக்காக அடிக்கிறீங்கன்னு நான் கேட்கும் போது, இந்த மாதிரி நகை வந்து காணாம போயிடுச்சு, நீயே கேட்டு பாரு எங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. நான் அஜித்குமார் கிட்ட போய் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அஜித்குமார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் என்கிட்ட பேசினாரு. என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தண்ணி கேட்டாரு. நான் போலீஸ் கிட்ட சொன்னேன், சார் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா, மிளகா பொடியை வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில கலந்து அந்த மிளகா பொடியோட கூட ஒரு தண்ணியை வந்து அஜித்குமாருக்கு கொடுத்தாங்க. நெடி தாங்க முடியாம இன்னொரு வாட்டியும் தண்ணி கேட்கிறாரு அவரு. அப்பவும் வந்து அஜித்குமாருக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த போலீஸ் கூட்டத்துல ஒருத்தர், அவர் பேர் ராஜா, அவர் வந்து அஜித்குமாரை நெஞ்சு மேலேயே எட்டி எத்தி மெச்சாரு. அதுக்கு நான் சொன்னேன், சார் போதும் விட்டுடுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போலாம், இவன் வந்து அன்கான்சியஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். என் பேச்சை கேட்கவே இல்லை. நான் 2-3 முறை சொன்னேன், அப்பவும் என் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் பக்கத்துல போய் நான் உட்காரும் போது வித்தியாசமா அவர் மேல ஒரு ஸ்மெல் அடிச்சுது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு கஞ்சா ஸ்மெல்லா இருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது அங்க பக்கத்துல இருந்த போலீஸார் வந்து அந்த கஞ்சா போட்டலத்தை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்குள்ள நான் பேசிக்கிட்டு நான் கேட்டேன். சோ வந்து வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக அஜித்குமாருக்கு கஞ்சா கொடுக்கப்பட்டு அடிச்சிருக்காங்க. நான் போனது 3:30 மணி. கிட்டத்தட்ட அஜித்குமாரை ஆட்டோல ஏத்தும் போது 6:30 மணி இருக்கும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அஜித்குமார ஃபுல்லா அடிச்சுட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேல அவ வந்து அன்கான்சியஸா ஆயிட்டா. நான் சொல்றேன், சார் ஹாஸ்பிட்டலுக்கு இப்பயாச்சும் தூக்கிட்டு போகணும் சார்னு சொல்லும் போது அந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்னையும் ஒரு மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல இருக்க ஒரு ஆட்டோ வர வச்சு நாங்க வந்து அஜித்குமாரை தூக்கி ஆட்டோல வைக்கும் போதே நான் சொல்லிட்டேன், இவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். நான் 2 கையிலயும் நாடியை செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து அவருக்கு உயிர் அங்கேயே பிரிஞ்சிருந்துச்சு. நான் வந்து முதலுதவி பண்றதுக்காக வந்து நெஞ்சில வந்து கை வச்சு அமுக்குனேன். அப்ப ஹார்ட் பீட்டுமே இல்ல. அப்போ கோயில் வளாகத்திலேயே அஜித்குமாரோடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த தரப்புல செய்தியாளர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, நீங்க வந்து ஏன் வந்து முன் வந்து இந்த சாட்சியை சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு நைட்டே போலீஸார் வந்து நேர்ல பார்த்த சாட்சி எல்லாம் யாரு, உங்க பேரை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் என் பேரை கொடுத்தேன் சார், என்னை யாருமே வந்து கூப்பிடவே இல்லை, அதனாலதான் நானா முன் வந்திருக்கேன். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எங்க வேணாலும் வந்து இந்த உண்மையை சொல்ல நான் தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு வெளியே இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், கோயிலுக்கு உள்ள இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் என்னுடைய முகம் வந்து பதியப்பட்டிருக்கும். ஏன்னா நான் கூட தான் இருந்தேன். இதுதான் எனக்கு இருக்க பெரிய சாட்சின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நேத்து நைட்டு வெளியான அந்த ரிப்போர்ட்ல அஜித்குமாருக்கு உடம்பு ஃபுல்லா வந்து 50 சிராய்ப்பு காயங்கள் இருந்திருக்கு. அதாவது பழுப்புல அடிக்கும் போது உடம்புல தோல் கிழிக்கப்பட்ட அந்த 50 சிராய்ப்பு காயங்கள் உடல் முழுவதும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 40 இடத்துல வந்து ரத்த கட்டுகள் இருந்திருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னாரு. எப்படின்னா, ஒரு இடத்துல அடிக்கும் போது அந்த இடத்துலயே ஆல்ரெடி ரத்த கட்டு இருக்கு, அது மேலேயே திருப்பி திருப்பி அடிக்கும் போது அந்த ரத்த கட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. அதாவது அதெல்லாம் நாங்க கணக்கு பண்ணவே இல்லை. அடிச்ச காயத்து மேலேயே திருப்பி திருப்பி அடிச்சிருக்காங்க. அதை கணக்கு பண்ணாம வெறும் நார்மலா இருக்க ரத்த கட்டு மட்டும் தான் நாங்க கணக்கு பண்ணிருக்கோம். அதுவே 40. இன்னும் அதெல்லாம் கணக்கு பண்ணா உடல் ஃபுல்லாவே வந்து ரத்த கட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மூளையில 2 பக்கமும் வந்து, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இதயத்துல வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. வயிற்றுல ஏதோ ஒரு ஷார்ப்பான எதையோ வச்சு குத்தி இருக்காங்க, லட்டியா சம்திங் எதுன்னு தெரியல. ஆனா கல்லீரல் முழுவதுமா ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில வெளிவந்திருக்கு. ஆரம்பத்துல போலீசார் சொன்னது என்னன்னா, அஜித்குமார் வலிப்பு வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வலிப்பு வந்தது உண்மைதான். ஏன்னா போலீசார் ஃபுல்லா வந்து லட்டியை வச்சு அந்த பழுப்புகளை வச்சு தலையில அடிக்கும் போது அந்த ரத்த கசிவு ஏற்பட்டு அப்பவே வந்து அவருக்கு வலிப்பு வந்திருக்கு. அந்த வலிப்புல அவர் வந்து நாக்கு கடிச்சிட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல அவர் நாக்கு கடிச்சது போலவே தான் இருந்திருக்கு. ஒரு கண்ணு வந்து அவருக்கு ஃபுல்லா வந்து ரத்தம் கட்டி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் உடம்புல பல இடத்துல வந்து சிகரெட்டை வச்சு சூடு வச்சிருக்காங்க. அந்த காயமும் வந்து அவருடைய உடல் முழுவதும் இருந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நிகிதாவை
எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் சொல்லிட்டு ஒரு நபர் வந்து பிரஸ் மீட்ல பேசியிருந்தார். அவர் யாருன்னா நிக்கிதா முதல்ல திருமணம் பண்ண ஒரு நபர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குடும்பமே வந்து ஒரு ஃப்ராடு குடும்பம், இவங்க பணத்துக்காகவும் நகைக்காகவும் என்ன வேணா பண்ணுவாங்க, உயிரை எடுத்ததெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதன் அடிப்படையில நீங்க எப்படி இவ்வளவு வந்து கிளியரா அவங்கள பத்தி நீங்க ஷேர் பண்றீங்கன்னு கேட்கும்போது, அவங்கள நான் வந்து 2002 வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு நாள் தான் என் கூட இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எங்க மேலேயும் எங்க வீட்டு மேலேயும் வந்து வரதட்சணை கொடுமைன்ற வழக்கு போட்டாங்க. நாங்க குடும்பம் முழுவதுமா வந்து அந்த வழக்குல நாங்க வந்து மாட்டியிருந்தோம், சிக்கியிருந்தோம், எங்களை சிக்க வச்சாங்க வேணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த 2002, 3, 4 அந்த வருஷத்துக்குள்ளேயே 2-3 திருமணங்கள் வந்து நிக்கிதா பண்ணாங்க. எல்லார் வீட்லயும் இப்படிதான் பண மோசடி பண்ணாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க, 10 நாள்ல வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, அடுத்த 10 நாள்ல கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லிடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க, கோடி கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா பொண்ணு வீட்டுல வெறும் 10 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அதாவது இது ஒரு வாடிக்கையாவே அவங்க வச்சிருந்தாங்க. திருமணம் பண்றது வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து பணம் புடுங்குறது, இதேதான் அவங்க வாடிக்கையா வச்சிருந்தாங்க. அப்பவும் பண மோசடியில அந்த குடும்பமே ஈடுபட்டு இருந்தது. எதனாலதான் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரே ஒரு செல்வாக்கு, அவங்க வீட்டுல எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதனால மட்டும்தான். அஜித்குமார் வழக்கை பத்தி அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க, ஆனா கண்டிப்பா வந்து அவங்க நகையை வந்து அவர் கேர்லெஸ்ஸால வந்து கார்ல வச்சுட்டு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. அதுல வந்து இந்த பொண்ணுக்கு தற்பெருமை ரொம்ப அதிகம், அதனால வந்து நான் யாரு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஈகோல கால் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா இதுல வந்து நகை திருடு போகல அப்படின்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. இதனாலதான் அஜித்குமார் அடிச்சு கொல்லப்பட்டிருப்பாரு. இதெல்லாம் ஒரு கேஸே இல்ல, இந்த 500 ரூபாயில வந்த ஒரு கேஸா தான் இது இருந்திருக்கும், நான் யாரு காட்டுறேன்ற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் போய் கொலையில முடிஞ்சிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி அடுக்கடுக்கா நிக்கிதா மேல வழக்குகளும் புகார்களும் வந்துட்டே இருக்கு. நேத்து வரைக்கும் நிக்கிதா மேல 4 புகார்கள் வந்துருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது 8 புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அவங்க வேலை செய்யற அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து போன வருஷம் நிக்கிதாவை வந்து வேலையை விட்டு எடுங்கன்னு சொல்லிட்டு போராட்டமே பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து. எதுக்காகனா அவங்க காலேஜ்ல அவங்களுடைய அரக்கு குணத்தை காட்டியிருக்காங்க. பசங்களை ரொம்ப அரகண்டா ட்ரீட் பண்றது, அந்த காலேஜ்லயும் தன்னுடைய பதவி பெருமையை வச்சு காட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அந்த மனுவும் இப்ப வெளியாயிருக்கு. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நிக்கிதா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு கட்டப்பையில ஒரு ஹேண்ட்பேக்ல நகையை வச்சேன், அதுக்கு மேல துணிகள் எல்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கேஸ் எப்படி போயிருக்கலாம்னா, அதாவது நம்மளுடைய பார்வைப்படி எப்படி போயிருக்கலாம்னா, அஜித்குமார் நகையை எடுத்தாரா இல்லையா நமக்கு தெரியல. சோ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அஜித்குமார் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சிருக்கலாம், அதாவது அவர் ரிமாண்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த பேக்லயோ இல்ல அந்த கார்லயோ இருக்கா சொல்லிட்டு பாத்துருக்கலாம். ஏன்னா வந்து காருக்கு பின்னாடிதான் இந்த பேக்கை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சோ கண்டிப்பா காரோடைய டோரை ஓபன் பண்ணிருப்பாரு, அந்த பேக்ல அவருடைய கைரேகை இருந்திருக்கும். இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்திருந்தாலே அஜித்குமார் இதை திருடினாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா போலீசார் இதை சட்ட ரீதியா மூவ் பண்ணாம அவங்களுடைய அதிகார ரீதியா மூவ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்கு. வர ஜூலை 8ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது. நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல பல உண்மைகள் வெளிவரும்ன்றத நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.